ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கமும் வந்து கிழிஞ்ச பாவாடை, ஸோ முழு தொடையும் தெரிய அதுல்யா ரவி நச்சுன்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இன்ஸ்டாகிராமில் அதுல்யா ரவி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. என்ன பண்ணுறது, பட வாய்ப்பே வரமாட்டேங்குது, இனிமேல் ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் குறைச்சி ஆகணும், இல்லைன்னா கிழிச்சு போட்டாகணும். ஸோ அந்த வேலையை தான் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த அதுல்யா ரவி பற்றின காசிப் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுல்யா ரவி 1994 பிறந்தார். இப்போவும் பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கார். ஆனால் 30 வயசு வந்து நெருங்கிட்டார். ஸோ இது வரைக்கும் அவர் வந்து அவரோட உண்மையான பெயர் அப்படின்றது திவ்யா அப்படின்றது தான். தமிழில் வந்து அந்த காதல் கண் கட்டுதை அப்படின்ற திரைப்படத்தில் 2017ஆம் ஆண்டு தான் வந்து இவர் வந்து டெபியூவே ஆகிறாரு. ஸோ இது வரைக்குமே அவர் வந்து ஒரு பெரிய ரோல், பெரிய படம் நடித்தார் அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன ரோல், பேர் தெரியாத படங்கள், இல்லைனா வந்து எப்படா ரிலீஸ் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சான்னு கேட்குற அளவுக்கு தான் அவங்களுடைய படங்களே வந்து வந்துச்சு. ஸோ அதற்கு முன்னாடி பால்வாடி அப்படின்ற ஒரு காதல் படத்தில் வந்து நடிச்சிருந்தார். 2017 காதல் கண்கட்டுதைக்கு முன்னாடி பால்வாடி அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து அந்த கதாநாயகன், ஏமாளி, நாடோடிகள் 2 அப்படின்னு சொல்லி ஒரு சொற்பமான ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜ் படத்தில் தான் நடிக்கிறாரு. இதில் 2021ஆம் ஆண்டு வெளிவந்த முருங்கா சிப்ஸ் படத்தில் தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஹீரோயின் மாதிரி நடிக்கிறாரு. அதில் படு கிளாமரான காட்சிகளை நடிச்சிருப்பார். ஸோ அதில் வந்து பாவாடை வரும் கட்டிக்கிட்டு ஜாக்கெட்டோடு வந்து ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள், ஃபர்ஸ்ட் நைட் காட்சிகள் அப்படின்ற மாதிரியான நடிச்சிருப்பார். ஸோ குட்டியான உடைகளை போட்டுட்டு தன்னுடைய அங்கங்கள் அழகல் எடுப்பா தெரிய கிளாமர் ராணியாக வந்து ரசிகர்கள் மத்தியில் வலம் வந்துட்டுருக்காரு அதுல்யா ரவி. ஸோ அழகில் பார்த்து மிரண்டு தான் போயிட்டாங்கன்னு சொல்லலாம். தற்போது தொடர்ந்து படங்களில் நடிச்சிட்டு வராரு, சின்ன சின்ன படங்களில். ஸோ இவர் வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அப்படின்ற திரைப்படத்தில் நடித்து இப்போ நடிச்சிட்ருக்கிறாரு. இந்த படத்துடைய அறிவிப்பும் வந்து கூடிய சீக்கிரத்தில் வெளிவரும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இணைய பக்கங்களில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய நம்ம குட்டி ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாமர் ராணியாக மாதிரி இருக்கக்கூடிய அதுல்யா ரவி ஃபோட்டோஸ் அப்பப்போ வெளியிடுவார். அந்த வகையில் தற்போது தன்னுடைய தொடை அழகு எடுப்பாக தெரிய விதமாக பாவாடியை ரெண்டு பக்கமும் வந்து கிழிச்சு விட்டுட்டு அதாவது வழவழன்னு இருக்கக்கூடிய தொடையை காட்டியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோட்டோ தன்னுடைய க்ளீனாக வழிச்செடுத்து இருக்கக்கூடிய அந்த அக்குள் பகுதியை வந்து காட்டுறாரு. ஸோ அக்குள் ஃபேமஸ், அக்குளுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து வெறியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து வெறியாத்துற மாதிரியான ஃபோட்டோஸ் இது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸை பாவாடை கிழிச்சு விட்டுட்டு அந்த உள்ளாடை பட்டி தெரியக்கூடிய அளவுக்கும் ஏற்றி போட்டிருப்பார். ஸோ அதுதான் வந்து இப்போ கிளாமர் ராணியாக மாறி இருக்காருன்னு சொல்லக்கூடிய வகையில் அவருடைய கவர்ச்சி வந்து மாறி இருக்குது. ஸோ முன்னழகும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி 10% தெரிஞ்சது, இப்போ வந்து ஒரு 30-40% வரைக்கும் வந்து இறங்கி காட்டக்கூடிய வகையில் வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து படம் நடிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்காதா, அந்த வகையில் தான் கவர்ச்சி ரோட்டுக்கு மாறி இருக்காரு. எதை எப்படியோ நம்ம யூத்துக்கு அதுல்யா ரவி மாதிரியான அழகான ஹோம்லியான நடிகைகள் கவர்ச்சி ரூட்டுக்கு மாறினா சந்தோஷம் தான். பார்த்து தெரிக்க விடக்கூடிய வகையில் தான் அவரும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்களை பற்றி, அதுல்யா ரவி பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, அவங்க காட்டக்கூடிய கவர்ச்சி பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அண்டு ஜாயின் பட்டன் மூலமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சப்போர்ட் பண்ணணும், ஃபினான்ஷியலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். தேங்க்யூ.